மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி கிடைக்கும் என ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருப்பது சர்வாதிகார மனப்பான்மை என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கண்டித்துள்ளார். ஒன்றிய அரசு எப்போதும் போல் மாநிலத்திற்கு நிதியை ஒதுக்க வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் எதிர்வினையை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மத்திய அரசு ஒரு கொள்கையை சட்டமாக கொண்டு வருகின்ற பொழுது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களை எந்த காரணத்திற்கொண்டும் நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்தாமல் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு அவர்கள் செயல்படுவார்களேயானால் அதற்குரிய தீர்ப்பு நிச்சயமாக தமிழக மக்கள் வழங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், அதாவது இதுபோல சிறு சிறு விஷயங்களை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வரக்கூடிய ஒரு செயலுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துவதற்கு அவர் முயற்சி செய்துவிடக்கூடாது. இப்பொழுதே மத்திய அரசு மாநில அரசுகளை மாற்றாந்திரலை போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் இருப்பதை போல மாநிலத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை அவர்கள் உடனடியாக ஒதுக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் இதனுடைய எதிர்விளைவுகள் அந்த அரசுக்கே போய் சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.